Hi friends, இந்த வீடியோல பேசிக்கான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் என்னன்னு பார்ப்போம். பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னா சப்ஜெக்ட்ன்றது என்னன்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை ஒரு திங்காக இருக்கலாம். அந்த சென்டென்ஸில் யார் ஒரு விஷயத்தை பண்ணுறா, யாரை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் சப்ஜெக்ட். ஓகேவா? ஒரு சப்ஜெக்ட் எப்போதுமே ஒரு சென்டென்ஸோட பிகினிங்கில் தான் இருக்கும். நம்ம சப்ஜெக்டை வச்சு தான் அந்த சென்டென்ஸையே ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்ஜெக்ட் நவுனாக இருக்கும். சப்ஜெக்டை நம்ம நவுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பூஜா ரீட்ஸ் புக். இங்கே நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? பூஜான்ற பொண்ணை பற்றி பேசுகிறோம். பூஜா புக் படிக்கிறா அப்படின்னு பேசுகிறோம். ஸோ யாரை பற்றி பேசுகிறோம்? பூஜாவை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த சென்டென்ஸில் பூஜா தான் சப்ஜெக்ட். ஓகேவா? பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் நெக்ஸ்ட் வி ஹாவ் வேர்ப். வேர்புன்றது ஒரு ஆக்ஷனையோ இல்லை ஒரு செயலையோ இல்லை ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது நாம் என்னவா இருக்கோம் அப்படின்றதையும் குறிக்கும். இதுதான் வேர்ப். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பூஜா ரீட்ஸ் புக். இந்த சென்டென்ஸில் பூஜா ஒரு வேலை பண்ணுறா. அது என்ன வேலை? ரீட். பூஜா என்ன பண்ணுறா? படிக்கிறா. ஸோ ரீட். இந்த சென்டென்ஸில் ரீட் தான் வேர்ப். ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் லாஸ்ட் ஒன் இஸ் ஆப்ஜெக்ட். அதாவது பார்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் லாஸ்ட் ஒன் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்ன்றது என்னன்னா, நம்ம இந்த சென்டென்ஸில் யாரை, எதை, எவற்றை அப்படின்ற கொஸ்டினுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், பூஜா ரீட்ஸ் புக். இது என்னது? பூஜா புக்கு படிக்கிறா. இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பூஜா ரீட்ஸ், பூஜா படிக்கிறா. பூஜா எதை படிக்கிறா? ஸோ எதன்றது புக்கு. ஆன்சர் என்ன? புக். எதை படிக்கிறா? புக்கு படிக்கிறா. ஸோ ஆன்சர் புக். ஸோ இந்த சென்டென்ஸ்ல புக் தான் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ எதை, எவற்றை, யாரை அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றது எதுவோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ பூஜா படிக்கிறா. பூஜா எதை படிக்கிறா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? புக். ஸோ புக்குன்றது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் வேர்ட் ஆர்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம தமிழ் லாங்குவேஜில் பூஜா புக்கு படிக்கிறா, புக்கை பூஜா படிக்கிறா, இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸை மாற்றி போட்டாலும் மீனிங் ஒரே மாதிரி தான் வரும். பட் இன் இங்கிலீஷ் நம்ம வேர்ட்ஸை மாற்றி போட்டோம்னா மீனிங் ராங்காக தான் வரும். ஸோ இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வேர்ட் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன் இங்கிலீஷ் வேர்ட் ஆர்டர் எப்படி இருக்கணுன்றதை பார்ப்போம். The word order is subject plus verb plus object. For example, Ram eats apple. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன? ராம் ஆப்பிள் சாப்பிட்றான். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே யாரை பற்றி பேசுகிறோம்? ராமை பற்றி பேசுகிறோம். ஸோ ராம் இஸ் த சப்ஜெக்ட். ஸோ ராம் என்ன பண்ணுறான்? சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்றான், ஈட்ஸ் இஸ் த வேர்ப். ஸோ ராம் சாப்பிட்றான். எதை சாப்பிட்றான்? ஆப்பிள் சாப்பிட்றான். ஸோ இந்த சென்டென்ஸில் ஆப்பிள் இஸ் த ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ த வேர்ட் ஆர்டர் மஸ்ட் பி சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். நவ் லெட்ஸ் லுக் அட் த டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் பேட்டர்ன். ஓகேவா? இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஹேஸ் 5 பேசிக் சென்டென்ஸ் பேட்டர்ன். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். இந்த ஸ்ட்ரக்சரில் ஆப்ஜெக்ட் இருக்காது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். இது ரெண்டும், சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்துமே ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸை மீனிங்ஃபுல்லாக நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், பிரியா ரீட்ஸ். பிரியா இஸ் அ சப்ஜெக்ட், ரீட் இஸ் அ வேர்ப் இன் திஸ் சென்டென்ஸ். ஸோ பிரியா படிக்கிறா. சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட்டான சென்டென்ஸை கொடுக்குது. ஓகேவா? லெட்ஸ் see 2 more examples. She is eating. She அப்படின்றது சப்ஜெக்ட், is eating அப்படின்றது verb. Jim will leave. Jimன்றது சப்ஜெக்ட், will leave அப்படிங்கிறது verb. She is eating. அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள். Jim will leave. Jim கிளம்புவான். ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸுமே கம்ப்ளீட்டான, அதாவது மீனிங்ஃபுல்லான சென்டென்சஸாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் தேவையில்லை. ஓகேவா? The next pattern is subject plus verb plus object. இதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் எக்ஸ். இதில் சப்ஜெக்ட். யாரை பற்றி பேசுகிறோம்? என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன். ஐ லைக் எக்ஸ். எனக்கு எக்ஸ்னா பிடிக்கும் அப்படின்னு என்னை பற்றி பேசுகிறேன். ஸோ ஐ இஸ் த சப்ஜெக்ட்.
ஸோ இங்கே verb லைக் நான் என்ன பண்ணுறேன் லைக் பண்ணுறேன் ஸோ லைக் இஸ் த verb ஸோ எதை லைக் பண்ணுறேன் எக்ஸ் ஸோ எக்ஸ் இஸ் த ஆப்ஜெக்ட் ஸோ ஐ லைக் எக்ஸ் ஓகேவா லெட்ஸ் see two more examples she sees her sister he is reading a book இது எல்லாமே சேம் ஸ்ட்ரக்சர் தான் அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஓகேவா தேர்ட் பேட்டர்ன் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் adjective ஃபார் எக்ஸாம்பிள் Laura is busy he is smart the flowers are red இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் லாரா இஸ் பிஸி லாரா பிஸியா இருக்கா ஸோ யாரை பற்றி பேசுகிறோம் லாராவை பற்றி பேசுகிறோம் ஸோ லாரா இஸ் த சப்ஜெக்ட் லாரா பிஸியாக இருக்கிறாள் ஸோ இங்கெல்லாம் என்னது பி verb யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ verb இஸ் பி verb இஸ் ஸோ adjective என்ன வாட் இஸ் adjective adjective இஸ் டு டிஸ்கிரைப் நவுன் நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் adjective நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ லாரா எப்படி இருக்கா பிஸியாக இருக்கா ஸோ பிஸி இஸ் த adjective he is smart அவன் ஸ்மார்ட்டாக இருக்கான் யாரை பற்றி பேசுகிறோம் அவனை பற்றி பேசுகிறோம் ஸோ he is the subject be verb is the verb smart அவன் எப்படி இருக்கான் ஸ்மார்ட்டாக இருக்கான் ஸோ இங்கே adjectiveனா என்னது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது அவன் எப்படி இருக்கான் ஸ்மார்ட்டாக இருக்கான் ஸோ smart is the adjective the last sentence the flowers are red பூக்கள் எப்படி இருக்கு ரெட் கலராக இருக்கு ஸோ யாரை பற்றி பேசுகிறோம் பூக்கள் ஃப்ளார்ஸ் பற்றி பேசுகிறோம் ஸோ த ஃப்ளார்ஸ் இஸ் த சப்ஜெக்ட் ஆர் ஸோ இங்கே ப்ளூரல் verb ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர் இஸ் த verb பூக்கள் எப்படி இருக்கு ஸோ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற adjective பூக்கள் எப்படி இருக்கு ரெட்டாக இருக்கு ஸோ ரெட் இஸ் த adjective ஓகேவா adjective adverb noun இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணுறப்ப the verb will be verb be form verb-ஆக இருக்கும் ஓகேவா next pattern is subject plus verb plus adverb what is adverb adverbங்கிறது verb டிஸ்கிரைப் பண்றது ஒரு வேலை எப்படி நடந்தது அந்த ஒரு வேலை நடக்குதுல தான் verbன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வேலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்றது தான் adverb ஓகேவா let's see some examples நம்ம adjective adverb and இதோட டிஃபரன்ஸ் இதெல்லாம் பத்தி இனி வர வீடியோஸ்ல டீடைலா பார்க்கலாம் ஓகேவா Saranya is here in this sentence யாரை பற்றி பேசுகிறோம் சரண்யாவை பற்றி பேசுகிறோம் ஸோ சரண்யா இஸ் த சப்ஜெக்ட் இஸ் பி verb ஹியர் சரண்யா இருக்கா ஸோ எங்கே இருக்கா அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறோம் எங்கே இருக்கா ஹியர் இங்கே இருக்கா ஸோ ஹியர் இஸ் த adverb ஓகேவா ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் adverb சரண்யா இஸ் ஹியர் லெட்ஸ் see two more examples Siva ran slowly in this sentence we are speaking about சிவாவை பற்றி பேசுகிறோம் ஸோ சிவா இஸ் த சப்ஜெக்ட் verb is ran ஓடுறான் சிவா என்ன பண்ணா ஸ்லோவாக ஓடுனான் அதுதான் சென்டென்ஸ் ஸோ ஓடுறான் அவன் என்ன வேலை பண்ணுறான் ஓடுறான் ஸோ தட் இஸ் verb அண்ட் எப்படி ஓடுறான் அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது ஸோ எப்படி ஓடுறான் ஸ்லோவாக ஓடுறான் ஸோ ஸ்லோலி இஸ் த adverb ஓகேவா people are everywhere ஸோ பீப்புள் எல்லா இடத்துலையும் மக்கள் இருக்காங்க அப்படின்றது இந்த சென்டென்ஸ் ஸோ யாரை பற்றி பேசுகிறோம் மக்கள் ஸோ பீப்புள் இஸ் த சப்ஜெக்ட் ஆர் பி verb ஆர் இஸ் த verb ஸோ எவ்ரிவேர் எங்கே இருக்காங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க ஸோ எவ்ரிவேர் இஸ் த adverb ஸோ தீஸ் ஆல் சென்டென்சஸ் ஹாவ் சப்ஜெக்ட் verb ப்ளஸ் adverb ஓகேவா ஸோ த லாஸ்ட் பேட்டர்ன் இஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் noun ஃபார் எக்ஸாம்பிள் she is my friend அவ என்னோட friend ஸோ யாரை பற்றி பேசுகிறோம் அவளை பற்றி பேசுகிறோம் ஸோ she is the subject is be verb is the verb my friend she is my friend ஸோ அவ யாரு my friend is the noun here let's see two more examples they are teachers he is a doctor இந்த சென்டென்சஸ்லாம் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் noun அப்படின்ற சென்டென்ஸ் பேட்டர்னில் இருக்குது ஓகேவா தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னென்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் adjective சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் adverb சப்ஜெக்ட் ப்ளஸ் verb ப்ளஸ் noun இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்